அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் வினோத். கொரோனா குணமானதுக்கு அப்புறமும் பலருக்கும் ஒரு சில அறிகுறிகள் 1-2 மாதம் இருந்துட்டு தாங்க இருக்குது. இது நெஞ்சு எரிச்சலாக இருக்கலாம், இல்லை நெஞ்சு படபடப்பாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் தூரம் மாடிப்படி ஏறினோனையுமே இவங்களுக்கு மூச்சு இரைச்சல் ஏற்படும், இல்லைன்னா உடல் சோர்வு ஏற்படும், இல்லைனா விட்டு விட்டு காய்ச்சல் வரும். இதற்கு பேர் போஸ்ட் கோவிட் சிண்ட்ரோம், இல்லைன்னா லாங் கோவிட் அப்படின்னு சொல்லுவாங்க. தற்போது புதுசாக ஒரு பிரச்சனை அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. அது என்னென்னா போஸ்ட் கோவிட் போன் டெத் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா இதை Avascular necrosis அப்படின்னு சொல்லுவோம். இது யார் அதிகமாக பாதிக்குதுன்னா குறிப்பாக 30 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கவங்க தான் கொரோனா போனதுக்கப்புறம் அவங்கள ஒரு 3-6 மாதத்துக்கு அப்புறம் இந்த பிரச்சனை அதிகரிச்சுட்டு வரதா சொல்கிறாங்க. இதற்கு முக்கியமான 2 காரணிகள் இருக்குது. அப்படின்னா என்ன, அது ஏன் வருது அப்படின்னு இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் வாங்க. கண்டிப்பாக ஏவிஎன் இல்லைன்னா போன் டெத் அப்படின்ற வார்த்தையை பல பேர் தற்போது தான் முதல் முறையாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை பற்றிய 10 முக்கியமான சந்தேகங்களை ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. முதல் விஷயம், ஏவிஎன் இல்லைன்னா போன் டெத் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. நம்ம நார்மலான நீளமான எலும்பு அப்படின்னா லாங் போன், இதில் 3 பகுதி இருக்குங்க. முதல் பகுதி பார்த்தீங்கன்னா எபிஃபைசிஸ்ன்னு சொல்லுவோம், நடுப்பகுதி டயாஃபைசிஸ், இது ரெண்டையும் இணைக்கிற பகுதி மெட்டாஃபைசிஸ். இது மேலே கீழே 2 பகுதியிலுமே இருக்குங்க. இதில் போனில் எல்லா பகுதிக்குமே ஒரே சீரான ரத்த ஓட்டம் கிடையாதுங்க. ஒரு சில பகுதிக்கு ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கும். திடீர்னு ஒரு பகுதிக்கு போகிற ரத்த ஓட்டம் அப்படி நின்று போச்சுன்னா அந்த பகுதியில் இருக்க போன் செல்கள் அழிஞ்சு போயிருங்க. அதுக்கு பேர் நெக்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது பல காரணங்களால் ஏற்படலாம். அப்படி எந்த ஒரு காரணத்தினால ஏற்பட்டாலும் ரத்த ஓட்டம் இல்லாமல் நின்று போகும்போது இதை Avascular necrosis இல்லைன்னா போன் டெத் அப்படின்னு சொல்லுவோங்க. ரெண்டாவது சந்தேகம், சார் தற்போது ஏன் இந்த ஏவிஎன் பிரச்சனை அதிகமாகிட்டு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மும்பை, டெல்லி உட்பட பல நகரங்களில் இருக்கிற முக்கியமான ஹாஸ்பிட்டலில் பல இளைஞர்கள் அவங்களுக்கு இடுப்பு வலி இருக்கிறதா அட்மிட் ஆகிருக்காங்க. அப்புறம் ஸ்கேனெல்லாம் எடுத்து பார்க்கும்போது அவங்களுடைய இடுப்பு எலும்பினுடைய நுனிப்பகுதி மொத்தமாக அழிஞ்சு போயிருக்கு அப்படின்னு தெரிய வருது. சரி, அவங்கள்ட்ட போய் ஹிஸ்ட்ரி கேட்குறாங்க, என்னெல்லாம் சார் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது என்ன தெரிய வருதுன்னா, அவங்களுக்கு பெரும்பாலானோருக்கு 3-6 மாதத்துக்கு முன்னாடி கொரோனா அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரிய வருதுங்க. அதனால் இப்போ இதை ஒரு முக்கியமான நோயாக அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிராவில் இருக்கிற நாக்பூர் அப்படின்ற நகரத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கேசஸ் அதிகமாகிட்டு வரதுனால பிரத்யேகமான இந்த Avascular necrosis அப்படின்னா போன் டெத்துக்குன்னே தனியாக ஒரு ஓபிடியை வெளிநோயாளிகள் பிரிவை உருவாக்கியிருக்காங்க. மூன்றாவது சந்தேகம், சார் இது இடுப்பெலும்பை மட்டும்தான் பாதிக்குமா, மற்ற எலும்புகளை பாதிக்காதான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. பலரும் இந்த தோள்பட்டை எலும்புன்னு சொல்கிற ஹியூமரஸினுடைய நுனிப்பகுதியும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மணிக்கட்டு பகுதியும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதோடு இல்லாமல் நம்ம முழங்கால் பகுதின்னு சொல்கிற நீ ஜாயிண்ட்டையும் பாதிச்சிருக்கு. ஆனால் அதிகமாக இடுப்பெலும்பு பாதிக்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த இடுப்பெலும்பின் நுனிப்பகுதிக்கு ஆல்ரெடி பிளட் சப்ளை கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குங்க. இடுப்பை ஒரு பால் அண்ட் சாக்கெட் ஜாயின்ட்னு சொல்ல, அப்படின்னா இந்த கப் அப்படின்ற ஒரு உருவத்தை நம்ம பெல்விஸ் போன் உருவாக்கும். இந்த இடுப்பெலும்பின் நுனிப்பகுதி அப்படின்னா ஃபீமர் போனோட ஹெட் பகுதி ஒரு பால் மாதிரி இருக்குங்க. இப்படி தான் நமக்கு இதில் இடுப்பு வேலை செய்யுது. இந்த பால் பகுதியின் நுனிப்பகுதி அழிஞ்சு போயிருங்க. இதனால் என்னாகும், இது ப்ராப்பராக மூவ் ஆகாது. அதனால தான் இந்த பிரச்சனை ஏற்படுதுங்க. நான்காம் சந்தேகம், சார் கொரோனாவிலிருந்து குணமானவங்களுக்கு ஏன் இந்த போன் டெத் பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கு முக்கிய காரணம் அதிகமான ஸ்டீராய்டு பயன்பாடு தாங்க. இது பிரெட்னிசோலோன் மாத்திரைகளாக இருக்கலாம், இல்லை இன்ஜெக்ஷனாக இருக்கலாம், இல்லை டெக்ஸாமெத்தசோன் இன்ஜெக்ஷனாக கூட இருக்கலாங்க. எப்படி இந்த பிரச்சனை ஏற்படுத்துதுன்னா அதுக்கு 3 முக்கிய காரணம் இருக்குது. முதல் விஷயம், டைரெக்டாக இந்த ஸ்டீராய்டு போய் என்ன பண்ணும், நம்ம எலும்புகளில் இருக்கிற ஆஸ்டியோசைட் அப்படின்ற செல்களை அழிச்சிடுங்க. ரெண்டாவது விஷயம், நம்ம எலும்பு மஜ்ஜையில் ஸ்டெம் செல் அப்படின்ற செல் வகைகள் இருக்கும். இந்த செல்கள் எந்த விதமான செல்கள் கூட மாற வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா இது ரத்த செல்களா மாறலாம், இல்ல போன் செல்களா மாறலாம், இல்ல நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியா கூட இதுக்கு மாறறதுக்கு தன்மை இருக்கு. ஆனா இந்த செல்களை பயனற்ற கொழுப்பு செல்களா இந்த ஸ்டீராய்டு மாத்தி விட்டுருங்க. மூணாவது விஷயம் என்னன்னா, இந்த கொழுப்பு செல்கள் அதிகரிக்கிறதுனால இந்த எலும்பினுடைய நடுப்பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் மாதிரி இருக்கும். அந்த டியூபை மொத்தமா அடைச்சிடும். அடைச்சதுனால அதிக பிரஷர் உருவாகும். இதனால எலும்புகளுக்கு வெளியிலிருந்து உள்ள வர ரத்த ஓட்டம் குறைஞ்சு போயிருங்க. இதனால தான் இந்த போன் டெத் அப்படின்ற எலும்பினுடைய அழிவு ஏற்படுதுங்க. நான் முன்னரே கருப்பு பூஞ்சை பதிவில் சொல்லியிருந்தேங்க, ஸ்டீராய்டு என்பது இருமுனை கத்தி மாதிரி தற்போது அதிகரிச்சுட்டு வரும் ஏவிஎன் கேசஸ்க்கும் ஸ்டீராய்டுகளின் பயன்பாடு தாங்க ரொம்பவே முக்கியமான காரணமாக இருந்துகிட்ருக்கு.
ஐந்தாம் சந்தேகம், சார் இதே மாதிரி பிரச்சனை இதற்கு முன்னாடி ஸ்டீராய்டு பயன்படுத்துகிறவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இளம் வயதில் ஏற்படுற இந்த போன் டெத் பிரச்சனைக்கு 40-50% காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீராய்டு பயன்பாடு தான். அது மட்டும் இல்லாமல் 2003 சைனாவில் சார்ஸ் அப்படின்ற பிரச்சனை, கிட்டத்தட்ட இதுவும் கொரோனா மாதிரி தான். 2003 அதிகமான கேசஸ் இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் இருந்துச்சுங்க. சைனாலையும் நிறையா கேசஸ் இருந்துச்சு. அந்த பிரச்சனை அப்போ நிறையா பேருக்கு ஸ்டீராய்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர்களுக்கு இந்த ஏவியன் சொல்ற போன் டெத் பிரச்சனை நிறைய பேருக்கு ஏற்பட்டதா பல ஆய்வு கட்டுரைகள் ஆன்லைன்ல இருக்கு. சந்தேகம் இருக்கிறவங்க கண்டிப்பா நீங்க கூகுள்ல போய் செக் பண்ணிக்கலாங்க. ஆறாம் சந்தேகம், சார் எனக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்ட போது நான் ஸ்டீராய்டு மாத்திரைகள் எதுவும் எடுத்துக்கல, எனக்கு இந்த பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இல்லைதானே அப்படின்னு கேட்டிங்கன்னா துரதிர்ஷ்டவசமாக இருக்குங்க. காரணம், கொரோனா நோய் நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகளை எப்படி பாதிக்குதுன்னா இந்த நுரையீரல் பகுதிக்கு போகிற இரத்த குழாய்களில் குட்டி குட்டியாக இரத்த கட்டிகள் ஏற்படுத்துங்க. அதே மாதிரி இந்த இடுப்பு எலும்புக்கு போகிற இரத்த குழாய்களில் இரத்த கட்டிகள் ஏற்பட்டால் கண்டிப்பாக இந்த ஏவியன் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலும் இந்த பிரச்சனை 3-6 மாதத்துக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏழாம் சந்தேகம், போஸ்ட் கோவிட் போன் டெத்துக்கான அறிகுறிகள் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல லேசாக இடுப்பு வலி ஆரம்பிக்கும். அதுவும் குறிப்பாக நீங்கள் ஒரு ஜாகிங் போயிட்டு வருவீங்க, இல்லை வாக்கிங் போயிட்டு வருவீங்க, இல்லை அதிகமான வேலைகள் செய்யும்போது இந்த வலி ஏற்படுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதை அதிகரித்து நார்மலாக ரெஸ்ட்டில் இருக்கும்போதே இந்த இடுப்பு வலி, இல்லை தோள்பட்டை வலி, இல்லை மணிக்கட்டு வலி ஏற்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சம்மணங்கால் போட்டு கீழே உட்கார முடியாமல் போகும். ஏன்னா இந்த முன்னரே சொல்லியிருந்தேன், இந்த மூட்டில் பிரச்சனை ஏற்படுறதுனால இது ஃபுல்லாக வளைஞ்சு கொடுத்தா தான் நம்மளால் உட்கார முடியும் கீழே. இந்த மாதிரி விஷயம்லாம் செய்ய முடியாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் குமிஞ்சு நிமிரக்கூட முடியாது. அப்படியே நம்ம இடுப்பெலும்பு அப்படியே லாக் ஆன மாதிரி இருக்குங்க. எட்டாவது சந்தேகம், சார் இந்த போன் டெத் பிரச்சனை இருக்குது அப்படின்னு எப்படி சார் தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் 4 ஸ்டேஜ் சொல்லுவோங்க. 1, 2, 3, 4ன்னு. இதில் முதல் ஸ்டேஜில் நீங்கள் போய் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்ரே நார்மலாக தான் இருக்கும். அதனால் எக்ஸ்ரே எடுக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் உங்களுக்கு வலி ஏற்பட்ட உடனே கொஞ்ச நாள்லேயே நீங்கள் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இந்த பிரச்சனை இருக்கிறத கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாங்க. 9ஆம் சந்தேகம், சார் இந்த போஸ்ட் கோவிட் போன் டெத்துக்கு சிகிச்சை முறைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் வித்தியாசப்படுங்க. முதல் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டோம்னா 100% பிஸ்பாஸ்பனேட்ஸ் அப்படின்ற மருந்துகளை கொடுத்து குணப்படுத்திடலாங்க. இதில் அலண்ட்ரோனேட் அப்படின்ற மருந்து இருக்குது, அப்புறம் ஜொலெண்ட்ரோனேட் அப்படின்ற மருந்துகள்லாம் இருக்குது. 2வது ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிட்டா நம்ம முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் அதிகமான அழுத்தம் இருக்கும் இந்த எலும்பில், இடுப்பெலும்பில். இதில் ட்ரில் ஹோல் போட்டு அந்த அழுத்தத்தை ரிலீஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இரத்த குழாய்கள் இருக்கிற அடைப்பை சீரமைக்கணுங்க. இதை செஞ்சாலே கண்டிப்பாக குணப்படுத்திடலாம். 3வது இல்லை 4வது ஸ்டேஜ் போயிட்டா கண்டிப்பாக இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சு தாங்க ஆகணும். 3வது ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த இடுப்பு பகுதியில் இருக்க இந்த பால் பகுதியை மட்டும் மாற்றி அமைக்கணும். இல்லை 4வது ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா இந்த கப்பு பகுதியும் சேர்த்து முழு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யணுங்க. இங்கிலீஷில் இதை டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் செய்யணும். வேற வழி கிடையாது. அதான் ட்ரீட்மெண்ட் இருக்கே. அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதாங்க முக்கியமான பிரச்சனையை ஆரம்பிக்கிறது. ஏன்னா நம்ம மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறவங்க இல்லைங்களா, இந்த மூட்டினுடைய ஆயுள் காலம் பார்த்தீங்கன்னா 10 to 20 வருஷம் தாங்க. சின்ன வயசுலேயே செய்கிறதுனால அவங்களுக்கு 50 to 60 வயசுக்கு அப்புறம் மறுபடியும் இன்னொரு முறை இந்த சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி செய்யக்கூடிய சர்ஜரியினுடைய சக்ஸஸ் ரேட் கொஞ்சம் குறையுங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10வது சந்தேகம், சார் இதை தவிர்க்கிறதுக்கு வழியே இல்லையா, இல்லை முன்னாடியே கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. என்னென்னா, உங்களுக்கு கொரோனாவிலேருந்து நீங்கள் குணமானதுக்கு அப்புறம் நீங்கள் ஸ்டீராய்டு எடுத்துருக்கலாம், இல்லை எடுக்காமலே இருந்திருக்கலாம். 1 வருஷத்துக்கு கண்டிப்பாக ஸ்மோக்கிங் இல்லை மதுபானத்தை மறந்துடுங்க. ஏன்னா இந்த 2 விஷயமும் இன்னும் இந்த ஏவியன் பிரச்சனை சீக்கிரமாக வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் லேசான இடுப்பு வலி ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக ஒரு எலும்பு மருத்துவரை ஆலோசனை செய்யுங்க. உடனே நம்ம எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சோம்னா 100% மாத்திரைகளை கொண்டே இதை குணப்படுத்த முடியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பயன்பெறுவாங்கன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உள்ளங்கையில் மருத்துவம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மருத்துவம் சார்ந்த உங்களுடைய சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதற்கும் உங்களுடைய சந்தேகங்களை அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.